நடிகர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் சினிமா படப்பிடிப்பு நடத்தியதாக வெளியான தகவல் அறிந்து அவரது ரசிகர்கள் கடும் மனவேதனையில் உள்ளனர். அப்படி வேதனையில் உள்ள ரசிகர்களில் ஒருவர் எழுதிய கடிதம் நம்மை கண்கலங்க வைத்துள்ளது. அதில் இடம்பெற்றுள்ளவை: அண்ணா, உங்களை எவ்வளவு நம்பணும்னா, இப்படி முதுகுல குத்திட்டீங்களே, எங்களை ஆட்டு மந்த மாதிரி நிறுத்தி சினிமா ஷூட்டிங் நடத்திருக்கிறீங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாண்ணா? மற்ற கட்சிக்காரங்கள்லாம் விஜயை நம்பி ஏமாறாதீங்க, அவர் உங்களை எல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாருன்னு சொன்னப்ப, அவர் எங்கள் அண்ணன், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், எங்களுக்கும் அவருக்கும் எமோஷன்ஸ் வேற மாதிரின்னு மல்லு கட்டிட்டு நின்னோம். நீங்கள் கூட சொன்னீங்கல்ல, எமோஷன்ஸ் சென்டிமெண்டல்லாம் எல்லாமே பொய்யா போச்சேண்ணா. எங்களுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுங்கண்ணா? உங்கள் சினிமாவில் உங்களை கெத்தா காட்டிக்கணும்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு படம் பண்ணிங்க. அதை விட்டு ரசிகர்களை வச்சு ஏன் படம் பிடிச்சிங்கன்னா? நீங்கள் காலையில் 10 மணிக்கு வருவேன்னு சொல்லுவீங்க, நாங்கள் பைத்தியக்காரங்க மாதிரி அண்ணனை பார்க்க போகிறோம், அரசியல் புரட்சி பண்ண போகிறோம்னு காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்து வெயிலில் நிற்போம். ஆனால் நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறதே 10 மணிக்கு தான் கிளம்புவீங்க. இங்கே இருக்கிற உங்கள் சினிமாக்காரங்க கூட்டம் பத்தல, பொறுமையாக வாங்கன்னு சொல்லுவாங்க போல. நீங்களும் பொறுமையாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் லேட்டாக வருவீங்க. அவ்வளவு நேரம் நாங்கள் வெயிலில் நிற்கிறோம்னா, இந்த கூட்டத்தில் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஜஸ்ட் உங்களை பார்க்கறதுக்காகவே சின்ன சின்ன பசங்க நிறைய இருக்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் வயிற்றுல வளர்ற உசுரை பற்றி கவலைப்படாமல் எங்கள் அண்ணனை பார்த்தா போதும்னு வந்து நிற்கிறாங்க. என் குழந்தைக்கு எங்கள் அண்ணனை காட்டணும்னு குட்டிஸோட பல பேர் வந்து நிற்கிறாங்க. எப்போ பாரு தமிழ்நாடு தான் என் குடும்பம், நான் உங்கள் விஜய், நீங்கள் தான் அக்கா, நீங்கள் தான் தம்பி, நீங்கள் தான் அம்மானு வசனம் பேசுவீங்களே. உண்மையிலேயே உங்கள் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சியை இப்படி 8 மணி நேரம் வெயிலில் நிற்க வைப்பீங்களா? உங்களுக்கு அது உறுத்தவே இல்லையா? எங்களை நீங்கள் மனுஷனாவே பார்க்கல. வானா வருவான், எவ்வளோ நேரம் எப்படி நிற்க சொன்னாலும் நிற்பான், மூளை இல்லாத பைத்தியக்கார கூட்டம்னு நினச்சிட்டீங்கல்ல. எல்லாரும் எங்களை தற்குறின்னு சொன்னப்ப கவலைப்படலண்ணா. ஆனால் நீங்களும் எங்களை தற்குறின்னு தான் நினச்சிருக்கீங்கன்னு தெரியும் போது தான் வலிக்குது. இல்லைனா இப்படி செஞ்சிருக்க மாட்டீங்களண்ணா. ஒரு சினிமா ஷூட்டிங்காக அந்த சினிமாவில் உங்களை உச்சத்தில் போய் உட்கார வச்சவங்களை இப்படி வாட்டி வதக்க எப்படி மனசு வந்துச்சு? திருச்சியிலேயே பல பேர் மயங்கி விழுந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நாகப்பட்டினத்துலேயும் பல பேர் மயங்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சு ஏன்னா நாமக்கல்லையும் கரூர்லையும் மறுபடி ஷூட்டிங் நடத்துனீங்க? டைரக்டர் சார் ஃபீல் பத்தலைன்னு சொன்னாரா? உங்கள் சுயநலத்துக்காக, விளம்பரத்துக்காக, நீங்கள் சினிமாவில் கல்லா கட்டுறதுக்காக இப்போ 41 பேரை பழி கொடுத்துட்டோமே, இப்போ ஃபீல் கரெக்டாக இருக்கானா? சீன் நல்லா வந்துருச்சா? உண்மையிலேயே உங்களுக்கு இந்த மக்கள் மேலே அக்கறை இருந்திருந்தா ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போட்டீங்க. அதனால தான் இவ்வளவு கூட்டம் வந்தது. எல்லாமே கூட்டம் காட்டணுங்கிற உங்களோட குறுக்கு புத்தியால் வந்தது. அடிக்கடி சொல்வீங்களே, கேரியரின் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு. உங்களை உச்சத்தில் வச்ச எங்களை கீழே போட்டு கழுத்தில் மிதிச்சு தானே இன்னைக்கு நீங்கள் நிற்கிறீங்க. இந்த தேர்தலில் 2 பேருக்கு தானே போட்டியே. ஒன்று, நான் கேரியரின் உச்சத்தில் இருக்கேன்னு ஆணவத்தில் ஆட்டம் போடுறேன் எங்கள் அண்ணன் நீங்கள். இன்னொன்று, உங்களுக்காக 100 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடி கட்டி போஸ்டர் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி படம் சூற மொக்கையா இருந்தாலும் சூப்பர் ஹிட்னு பொய் பேசி உங்களை இந்த உயரத்தில் உட்கார வச்சோம் பாருங்க. நம்ம 2 பேருக்கும் தான் நான் போட்டியே. 41 உயிருக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். நாங்க சொல்ல வைப்போம். இப்படித்தான் அந்த விஜய் ரசிகரின் கடிதம் முடிகிறது. இந்த குற்றச்சாட்டுக்கு நடிகர் தரப்பில் என்ன பதில் வரப்போகிறது, எப்படி தன் ரசிகர்களுக்கு பதில் சொல்ல போகிறார் விஜய் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.